ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களை, நீங்கள் பார்த்த இந்த அட்டவணை ஒவ்வொரு நாள் ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாள் ஜெபங்கள் மற்றும் ஆலோசனை கூட்டங்கள். இந்த நேரத்தில் கேவோட தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் ஒரு ஆலோசனை அல்லது ஒரு வழிகாட்டுதல், விலாசத்தை குறித்தோ அல்லது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை குறித்தோ முற்றிலும் இலவசமாய் ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார். கண்டிப்பாய் உங்களுக்கு உதவி செய்யும்படியா இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே ஒரு அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மக்களை, ஞாயிறு காலை ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு விசேஷமான அழைப்பு கொடுக்கிறேன். ஜூன் மாதம் 16ஆம் தேதி நாளை தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையினுடைய வெறுமையை நிரப்ப விரும்புகிறார். அதாவது உங்கள் சூழ்நிலை மாற. இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த வாரங்களில் பேச போகிறோம். எங்களோட இணைந்திருங்க. எத்தனை பேர் மனசுல வெறுமையை உணர்றான்? அதாவது ஏதோ இழந்ததை போல, ஏதோ பறி கொடுத்ததை போல, வாழ்க்கையை தொலைத்ததை போல, நடைப்பிணமான ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம, வாழ்க்கையில ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம. கண்டிப்பாய் எப்படி தேவன் முதலாவது உலகத்துல வெளிச்சத்தை உண்டாக்கி, உங்க இருளா இருந்த உங்க வாழ்க்கை இருளா இருக்கிறது, கண்டிப்பாய் தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசித்தார் அந்த இருள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட முடியும். எனவே இதுதான் என்னுடைய தலை விதி அப்படின்ற ஒரு மனநிலைக்கு சென்று விட வேண்டாம். ஆண்டவர் உதவியின் கரத்தை நீட்டுகிறார். சாட்சிகள் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. நீங்கள் ஒரு வாய்ப்பு அவருக்காய் கொடுத்தார். அதாவது அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையை சேர்ந்தவராய், எந்த இடத்தை சேர்ந்தவராய், எந்த சூழ்நிலையை சேர்ந்தவராய், வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தினுடைய அதாவது கடைசி நிலையில உங்களை வைத்து பார்க்கக்கூடிய ஒருவராய் நீங்கள் உங்களை கருதினால், இந்த நிமிஷத்திலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த முடியும். இந்த சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதார். எனவே நம்பிக்கை இழக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இந்த சாட்சியின் மூலமாய் பலப்படுத்தப்படுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில், மெத்தை, உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்டு இருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் Fabrício Vital do Carmo. எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக, உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்ன பொறுப்பாளராக போட்டார். பாஸ்டர் சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்துறது ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை, என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும், நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை. நான் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம்னு நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாகம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார், புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமை கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறதுக்கு பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்னை ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம், வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது. அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மேலே மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை. நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதார் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு? நீ துணையாளர் கூட்டங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ முதன்மை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை, நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ளே இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகல, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன். என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல. நிறைய செக்குங்க வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன். அந்த சேரை நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை. ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான், கஞ்சாவா? இந்த கஞ்சாவா? இல்லை, நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற? இல்லை, நீ செய்யக்கூடாது. நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்து அந்த துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்கள் கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க, எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுதே என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக எப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிஸோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையிலே நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா? என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையாக நான் படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், நான் அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷர் இருந்தார், அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடித்து கீழே தள்ளு. நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார். நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன். நான் இன்றைக்கி இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் மூணு போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்ருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அங்கே அழ தொடங்கினேன். சேர் மேலே என் 2 கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேசும்படி. ஏன்னா அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார். இல்லை, நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம். நீ இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு,
நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி. இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன செய்கிறார்? கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன், இடம் கண்டுபிடிச்சி நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும் அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் எதை தேடிட்டு இருக்கேன்? நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாற உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி. நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன். நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன். தசங்க பாகத்தில் உண்மைத்தன்மையாக மாறினேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறினேன். நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கைன்னு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கவலைப்படல. ஆனாலும் தேவன் என்னை அந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துகிட்டே இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழைகிறேன், நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது இனிமேலும். இன்னைக்கு மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள். என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிற மக்களை, கண்டிப்பா இந்த சாட்சி உங்களை புதுப்பித்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாளை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சி ஒரு மிக சிறந்த ஆதார். ஏராளமான வட்டி, பொருளாதார நெருக்கடி, கையில வருகிற வருமானம் தங்கவில்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஆனா பணம் கையில நிக்கல, உங்களால வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியவில்லை, எவ்வளவு தூரம் நீங்க முன்னோக்கி போனோம்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கை பின்னோக்கி செல்வதாய் பார்க்கிறீர்களா? தேவன் உங்களை அழைக்கிறார். அவர் வார்த்தையின் அடிப்படையில நீங்கள் செயல்படும். அவர் தாவே சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். ஒருவேளை நீங்க பல பேருக்குரிய அந்த கனத்தை கொடுத்திருக்கலாம், ஆனால் மிக சரியாய் தேவனுக்குரிய கனத்தை யார் வெளிப்படுத்துகிறார்களோ தேவன் அவங்க வாழ்க்கையில உள்ள வெட்கத்தை நீக்குகிறார். எப்படி நான் அதை செய்யறது? எந்த விதத்துல? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையில கற்றுக் கொடுக்கிறார். இவருக்கு கற்றுக் கொடுத்ததை போல நீங்கள் ஒரு வெட்கத்துக்குரிய நிலைமையில உங்க வாழ்க்கையை பார்க்குறீங்களா? அதுல இருந்து வெளியே வரணும்னு விரும்புறீங்க? நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்துங்க. முற்றிலும் இலவசமாய் நீங்கள் தேவனிடமிருந்து ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நபர் பெற்றுக்கொண்டதை போல, புரிந்து கொண்டதை போல கண்டிப்பா மக்களை ஆண்டவர் ஒருபோது நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை. எதையும் செய்ய அவர் நமக்கு முன் வைக்கிறார், வாய்ப்பை முன் வைக்கிறார், வழிகளை முன்வைக்கிறார். நாம தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் சரியானதை பலன் கண்டிப்பா உண்டு. நீங்கள் யாரா இருந்தாலும் ஒருவேளை முதல் தடவை அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் தற்செயல் அல்ல, தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்க வாழ்க்கை நிலைமை இதுவரை எப்படி இருந்தது மறந்து விடுது.
இனிமேல் உங்கள் வாழ்க்கை புத்தம் புதிதாய் மாற வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தீர்மானம் முற்றிலும் உங்களுடையது மட்டுமே. சாட்சி கவனிங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். பெயர் டேனிஸ் அன்டோனியோ. எனக்கு 37 வயதாகிறது. நான் ஒரு வக்கீல். நான் எப்பொழுதுமே மிகவும் அதிகமாய் படிக்கக்கூடிய, கடினமாய் உழைக்கக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்கிற ஒருவனாக இருந்தேன். ஒரு வக்கீலாக இருந்ததினால் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் அப்படியாய் பெறுவேன். ஆனால் எனக்கு பெருமிதமாய் காண்பித்துக் கொள்வது பிடிக்கும். எனக்கு பிரயாணிப்பது பிடிக்கும். வீணான பொறுப்பற்ற விதமாக காரியங்களுக்காக செலவழிப்பது அப்படியாக நான் இருந்தேன். நான் அப்படியாய் உணரும் பொழுது ஏராளமான கடன் எனக்கு ஏற்பட்டு விட்டது. எப்படி அதை சரிபடுத்துவது என தெரியாமல் மிகவும் பதற்றமான, பாதிப்படைந்த ஒருவனாக நான் வீட்டுக்கு வருவேன். மூர்க்கமான ஒருவனாக வீட்டுக்கு வருவேன். அதாவது என் மனைவியிடத்தில் நான் பேசிய விதம், கண்டிப்பா இதற்கு என் மனைவி ஒரு காரணம் அல்ல, அது அவளுடைய பிரச்சனை அல்ல. எப்படி விஷயங்களை பிரித்து பார்ப்பது எனக்கு தெரியல. அதாவது நான் வெளியில சந்திக்கிற பண சம்பந்தமான பிரச்சனையை வீட்டுக்குள்ள நான் எடுத்துக்கொண்டு செல்வேன். அதனால அன்றாடம் ஏராளமான பிரச்சனை. ரொம்ப பதட்டமான ஒருவனா மாறினேன். ஏராளமான சண்டைகள் உருவானது. ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கம் இருக்காது. என்னால தூங்க முடியாது. அதனால விடிய காலையில என்னால வேலைக்கு போக முடியாது. அது காலையில எழுந்து, ஏன்னா அதனால ஏற்பட்ட மன அழுத்தம், மன உளைச்சல், சரீர பாதிப்பு மட்டுமல்ல, மன ரீதியான பாதிப்பு கூட. அந்த நேரமே எனக்கு ஆலயத்துல என்ன மாதிரியான காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்கன்னு தெரியும். எனக்கு தெரியும், நான் தேவனிடத்துல என்னுடைய பொருளாதார சூழ்நிலையை கொண்டு சென்றால் கண்டிப்பா கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். எனக்கு தெரியும். ஆனா நான் ரொம்ப பெருமையா இருந்தேன், ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அடிமட்டமான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுற வரைக்கும் இனிமேலும் எதுவுமே செய்ய சக்தி இல்லை என்ற அளவுக்கு. அதாவது ஏன்னா என்னுடைய அறிவு, மனுஷ ரீதியான அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, அதன் மூலமா நான் சரிபடுத்தலான்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். என்னுடைய பெருமை, எனக்கு தேவனுடைய உதவி தேவைன்றதை நான் உணர முடியாம என் கண்களை மறைச்சிடுச்சு. நான் என்ன செய்வேன், ஆலயத்துக்கு போவோம். அதாவது 22-23 வருஷமா நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா நான் முதற்கனியை தொட்டு கொண்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வட்டத்துக்குள்ளதான் சுற்றி வந்துட்டு இருந்தது. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு ஸ்னோபாலுக்குள்ள இருக்கிற மாதிரிதான், ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரிதான் என் நிலைமை இருந்தது. 2020ஆம் ஆண்டு அப்போதான் என்னுடைய சொந்த வாழ்க்கை மேல என்னுடைய பார்வையை நான் செலுத்த தொடங்கினேன். ஆலயத்துக்கு போவேன். அது ஜனவரி மாதம் 2020. என் மனைவி உண்மை தன்மையா இருந்தாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தாங்க. தேவனை மதிக்கிறவங்களா இருந்தாங்க. முதற்கனியில தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை முன்னோக்கி சென்றது. ஆனா என் வாழ்க்கை முன்னோக்கி போல. என் மனைவி இடத்துல நான் பரிசுத்தாவை பார்த்தேன். அப்பதான் நான் தேவனிடத்துல சவால் வைத்த, ஆண்டவரே, நீங்க என் மனைவிக்கு என்ன கொடுத்துறீங்களோ அது எனக்கு வேணும். நீங்க என் வாழ்க்கையை மாத்தணும். அப்பதான் நான் தேவனுக்கு உண்மையா இருக்க தொடங்கினேன். முதற்கனியில உண்மையான என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உண்மையா இருந்தேன். எல்லாமே மாறதை நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில முன்னாடி எனக்கு தூக்கம் இருக்காது. இரவுல நான் பிற்பாடு நல்ல உறக்கம் வந்தது. முன்னாடி எனக்கு திருமணத்துல பொறுமை இருக்காது. இப்ப எனக்கு பொறுமை இருந்தது. நான் இரவுல ஒழுங்கா உறங்குறேன்றதை நான் பார்த்த போது அது எனக்கு நிலைமையை கொடுத்தது. மறுநாள் நான் என்னுடைய பணியை தொடரும்படி அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. முன்னாடி கிடைக்காத பல கான்ட்ராக்ட் கிடைச்சது. என் கையில பணம் வந்ததை நான் வர்றதை நான் பார்த்தேன். முன்னாடி பணத்தை நான் தேவையில்லாத பிரயோஜனமற்ற காரியத்துக்கு பணத்தை செலவழிப்பேன். ஆனா இப்போ என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி புத்தி உள்ள விதத்துல நான் செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால என் கடன்களை அடைந்து தீர்க்க முடிந்தது. யாருக்கிட்ட எல்லாம் கடன் வாங்கணும், எல்லா மக்களுடைய கடனையும் அடைச்சேன். நான் அவங்க எல்லார்கிட்ட கடனை திரும்ப கொடுத்துட்டேன். என்னால பார்க்க முடியுது. ரொம்ப சீக்கிரமா நான் அந்த கடன்களை அடைச்சிட்டேன். என்னால கவனிக்க முடியாது. ஏன் என்னால கடன் அடைக்க முடியலன்னா, ஒரே நபருக்கு நான் 2-3 தடவை திரும்ப அந்த பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நிதானிச்சேன். கவனிச்ச பிற்பாடு ஒரே தடவை முழு தொகையா கொடுத்து நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் அடைச்சேன். எவ்வளவு நான் என் நேரத்தை வேலையில கஷ்டப்பட்டு வீணாக்கியிருக்கேன். அதாவது உழைப்புன்ற பேர்ல வீணாக்கியிருக்கேன். நான் கவனிக்க முடிஞ்சது. 16 மணி நேரம் நான் வேலை செய்தது. அதுக்கு பிற்பாடு நான் அந்த வேலை நேரத்தை குறைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா ரொம்ப குறைஞ்சிது. ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் தான் நான் வேலை செய்யும்படியா பிற்பாடு மாத்திக்கிட்டேன். எல்லா கடனையும் அடைஞ்சு தீர்க்கதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம, அதே சமயம் நான் உங்களுக்கு பதட்டமா இருந்த மாதிரி பதட்டமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம நான் எல்லா கடனையும் அடைச்சேன். திருமணம் ஒரு ஆசீர்வாதமான திருமணம். இன்றைக்கு நல்லா வேலை செய்யறேன். எனக்கு எந்த ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது.
பதற்றம் இல்லை, தலைவலி இல்லை, to guide my profession நல்ல உறக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் வேலையை பற்றி பேசும்போது தேவனுக்கு மகிமை பரிசுத்தாவின் மூலமாய் house. எனக்கு தேவன் வழிகாட்டுதல் கொடுக்கிறார். என்னுடைய வேலையை நான் எப்படி முன்னோக்கி செல்லணும்னு சொல்லி Totally transformed. இன்னைக்கு நான் இடங்களை வாடகைக்கு விடுறேன். என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய சொந்த கார்கள், Everything has என்னுடைய மோட்டர் பைக் இருக்கு. என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை பரிசுத்தாவினால எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போ வருத்தப்படுற ஒரே விஷயம், ஏன் நான் தேவனை முன்னாடி சோதிக்கல அப்படின்னு. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அநேக காலங்களை வீணாக்கிட்டேன். going. 23 வருஷம் ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றுன மாதிரி என் வாழ்க்கை முன்னோக்கி போகல. Today I learned இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் தேவனை என்னுடைய வாழ்க்கையில முதலாவது வைப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து. இந்த நேரம் ஒரு சிறப்பு அழைப்பு. மும்பையில் இருக்கிற நம்முடைய ஆலயத்தின் போதகர் நாளை நடைபெற போகிற சிறப்பு ஜபத்தை குறித்த காரியத்தை சொல்ல போகிறார். மேலும் சாட்சிகள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அற்புதமான சாட்சி மக்களே, நீங்கள் முற்றிலும் இலவசமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த அழைப்பை தொடர்ந்து சென்னையில் நம்முடைய தலைமை சபையிலிருந்தும் நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். நீங்க மும்பையை சேர்ந்தவரா இருந்தால், இல்லை இங்க இருக்கிறவங்க நீங்க யார் உங்க உறவினர் அங்க இருப்பதாய் பார்க்கிறீர்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இங்க சென்னையில உள்ள மக்கள் இங்கே மவுண்ட் ரோட் தலைமை சபையிலே நாளை காலை 9:30 மணிக்கு நான் உங்களுக்கு விசேஷமாய் வரவேற்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை என்று நீங்கள் பார்த்தால் இந்த வார்த்தை கவனிங்கள், சாட்சிகளை கவனிங்கள். அழைப்பு உங்களுக்காக. Hello, Pastor and everyone. Yes, miracle continues. And look what happened in these people's lives when they use their faith. मेरा नाम रेखा भदौरिया है। मैं काफ़ी दिन से बहुत परेशान थी। मेरी कमर में बहुत दर्द था और घुटनों में बहुत दर्द था। तो मैं संडे के दिन पास्टर ने प्रार्थना की और वो पानी हमें पीने के लिए दिया और पानी हाथ पे लगा के हमारे सर पे हाथ रख के प्रार्थना की, तो उससे मेरे कमर का दर्द और घुटनों का दर्द बिल्कुल ठीक हो गया और मैं अभी बिल्कुल ठीक हूँ। मेरा नाम सावित्री आरसुले है। मैं प्रार्थना में मेरे पैर में 8 साल से बहुत दर्द था मेरे पैर में, तो डॉक्टर को दिखाया तो डॉक्टर ने बोला कि आपके दोनों घुटनों में गैप हो गया है, आपको ऑपरेशन करना पड़ेगा। तो मैं बोले ऑपरेशन तो नहीं मुझे करना है, आप मुझे गोलियां दे दो। तो उन्होंने मुझे गोलियां दिया, तो गोलियां मैं कम से कम 3.5 साल तक वो गोलियां खाई मैंने वैसे ही। तो वो गोलियां से थोड़ा सा आराम हो जाता था, लेकिन बाद में फिर से दर्द चालू हो जाता था। तो मैं आ ही नहीं सकती थी, लेकिन मैं हिम्मत करके बैठ के मैं यहाँ पे आ गई। तो तभी संडे के दिन में प्रार्थना पानी का चल रहा था कि किसी कोई भी दर्द है, तकलीफ है तो प्रार्थना विश्वास से पिए। और ये तो मैंने वो पानी को लिया और वही घुटनों पे मैंने सोने के टाइम पे मालिश किया। तब से मेरे घुटनों में दर्द कम होते होते आज पूरा बंद हो गया है दर्द। और जब मैं गोली खा के, हर रोज़ मुझे गोली खानी पड़ती थी, तो मेरे को अभी 15 दिन हो गया मैं गोली नहीं खा रही हूँ। पानी को इस्तेमाल करके आपकी जिंदगी। मेरा नाम सुनैना सिंह है और मेरे हस्बैंड को ना काफी दिन से मतलब मुंह में से छाले आ गए थे, तो उनका विटामिन का ये सब टेस्ट किया था, फिर भी वो कम नहीं हो रहा था। तो डॉक्टर ने बोला कि आपको ना कैंसर का टेस्ट करना पड़ेगा। तो ऑलरेडी वो घबरा गए थे कि नहीं, अगर डॉक्टर मुझे कुछ ऐसा बोलेगा तो फिर मैं तो ऐसे ही मर जाऊंगा। तो मैंने बोला इतना टेंशन मत लो, आप मानो या ना मानो, पर मैं परमेश्वर को मानती हूँ। और जब भी ये मैं पानी लेके गई तो मैंने उनको बोला कि आप पहले तो ये पानी पीते नहीं थे, मतलब जब भी मैं चर्च से लेके जाती थी ना, उनको बोलती थी कि ये पानी पियो, तो बोलते थे कि मैं नहीं पीऊँ। डॉक्टर के पास जाते तो डॉक्टर के फीस के लिए भी हम लोग 1,500-2,000 हजार रुपए देते। तो ये सिर्फ पानी को पीना है विश्वास के साथ। तो जैसे उसने वो पानी पीना चालू किया, आज उनके वो मुंह के छाले है वो पूरी तरह से ठीक हो गए। और डॉक्टर ने अभी बोला कि वो टेस्ट जो करना है कैंसर का वो नहीं करना पड़ेगा, और अभी वो ठीक से खाना भी ठीक है। यहाँ तक कि कैंसर वो बोल रहे थे, मगर अब वो ठीक। दे धन्यवाद जो And the same thing will happen to you when you will come and receive this drop of miracle water. We will wait for you one of our branches. For more information, you can use our helpline given below. Thank you, Pastor. May God bless you.
கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலிலே நிறுத்து. ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். அதிசயத்தின் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்டது. தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாய். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதிசயத்தின் ஒரு துளியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். உங்களை சந்திப்போம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியிலே மீண்டும் தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராய். செல்வார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம்
உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யார்? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?